அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாளை மறுமையில நியாய தீர்ப்பு நாள்ல நன்மையினுடைய தட்டு கனமாகி அதன் மூலம் நிறைய கூலி கிடைக்கணும், பாக்கியம் கிடைக்கணும் என்று விரும்பக்கூடியவர்கள், ஆசை கொள்ளக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன விஷயம்? பொதுவாக மஷூரா செய்வோம். மஷூராவுடைய ஆரம்பத்திலும் கடைசியிலும் நாம துவா ஓதுவோம். பொதுவாகவே யார் இந்த இரண்டையும் சரியா செய்வாங்களோ, அதாவது ஆரம்பத்திலும் துவா, கடைசியிலும் துவா, அந்த அடிப்படையில மஷ்ராவை அமைத்து கொண்டால் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் என்று சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சையதுனா அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நன்மையினுடைய எடை அதிகமாகி நிறைய கூலிகள், பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் என்று ஆசை கொள்ளக்கூடியவர் மஷ்ராவினுடைய இறுதியில சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற துஆவை ஓதி கொள்ளட்டும் என்று சொல்றாங்க அலி ரலியல்லாஹு. அதனால பெருமக்களே, நாளை மறுமையினுடைய பாக்கியங்களை பெறுவதற்கு இந்த உலகத்திலேயே நாம் செய்யக்கூடிய ஆலோசனைகளில் இன்ஷா அல்லாஹ் இறுதியாக ஓதப்படுகிற அந்த துஆவை நாம் வளமையாக கடைபிடிப்போம். எல்லா பாக்கியங்களையும் பெறுவோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.